வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 16/2/2026 நேற்று நைட்டு 8 மணி ஷோவுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 07/035 தான் நேற்றோட ரிசல்ட்டு. ஸோ நேற்று ரிசல்ட் வந்து 035க்கு நம்ம எந்த மாதிரி வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம 3 டிஜிட் நேற்று சூப்பராக வின்னிங் பண்ணியிருந்தோம். முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோக்கு 3 டிஜிட் வின் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வின் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷோக்கு நம்ம தொடர்ந்து 3 டிஜிட் நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நானும் ரொம்ப ஹாப்பி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று நைட் 8 மணி ஷோக்குண்டான போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இந்த போர்டு நான் கொடுக்குற போது சொல்லுவேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 டிஜிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த போர்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர், அதாவது ஏ போர்டில் வந்து சைபர் வந்து சூப்பராக பாஸ் ஆயிருந்துச்சு. அதாவது சி போர்டில் 5ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருந்துச்சு. இந்த பி போர்டில் ஏன் 3ஆம் நம்பர் மிஸ் அப்படின்னா, நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் மொத்தம் 5 நம்பர் நான் எடுப்பேன். ஓகேங்களா, எப்பயுமே 5 நம்பர் தான் எடுப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா நம்பர் தான் 3. ஓகேங்களா, இந்த 3 வச்சு தான் நான் 3 டிஜிட் கொடுத்தேன். எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு 5 நம்பர் எடுப்பேன். சரி 4 போதும், அதிகமாக கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த 5ஆவது நம்பரை நான் கொடுக்குறதில்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரில் வந்து நான் சேர்த்து சம்டைம்ஸ் வைப்பேன். ஆனால் மேக்ஸிமம் அந்த 5 நம்பருக்கு வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 டிஜிட் வந்துடுது. நான் அப்படி தான் மேக் பண்ணி போடுவேன். ஸோ உங்களுக்கு 4 நம்பர் வந்து போதும், ஏன்னா அதிகமாக நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் வந்து நான் 4 மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது 5ஆவது நம்பர் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த இடத்துல அந்த 5ஆவது நம்பரை நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர் மெயினாக எடுப்பேன். அந்த 5 நம்பர்லேருந்து நான் மேக் பண்ணி பர்சனலாக போட்டுக்குவேன். ஸோ இந்த 4 நம்பர் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்பயுமே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நம்பர் ஏன் அதிகமாக கொடுக்குற கம்மியாக கொடுன்னு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர் நான் எடுப்பேன். வேணும்னா கேளுங்க, நான் தரேன். வேண்டாம்னா விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே நம்பர், இதில் வந்து பார்த்தா அதனால தான் இந்த 3ஆம் நம்பர் வந்து மிஸ் ஆனதுக்கு காரணம் அதுதான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து கரெக்டாக நான் கொடுத்துட்டேன். சரி, இந்த போர்டு பிரகாரம் நமக்கு 2 போர்டு நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த போர்டு பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஏன்னா அந்த பி போர்டில் 3ஆம் நம்பர் மிஸ்ஸிங். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம 5 சைபர் கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வரும், இல்லைன்னா ஒரு நம்பராது உள்ளே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரிசல்ட்டு 035 அடிச்சிருந்தாங்க. நமக்கு 2 நம்பருமே பாஸ் ஆகி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருந்துச்சு. 5ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருந்துச்சு. சைபர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. ஸோ 5 சைபர் நமக்கு டபுள் போர்டில் ஒரு மாசான ஒரு ஹிட் நமக்கு கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 5 சைபர் வச்சுருப்பீங்க. 2 நம்பருமே நீங்கள் தட்டி தூக்கியிருப்பீங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். ஸோ நேற்று 8 மணி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம்ல, அது என்ன நம்பர் கொடுத்தேன்னு பார்த்தலாம். நேற்று இங்கேயே நான் சொல்லியிருந்தேன் 5 சைபர் நான் எடுக்கிறேன், எனக்கு 5ஆம் நம்பர் தான் வரும்னு நான் சொல்லி தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன். கண்டிப்பாக போர்டு மாறாமல் வரும், ஏதாவது ஒரு போர்டில் 5ஆம் நம்பர் நிற்கும் அப்படின்னு அடித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 035 தான் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே அற்புதமாக நம்ம உட்கார வச்சுருந்தோம். இது ஒரு அற்புதமான ஒரு மாஸ்க் கிட்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம எடுக்கிற நம்பர் அங்கே மிஷினில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து அது காலமும் நேரமும் நம்ம எடுக்கிற ஃபார்முலாவும் நமக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது வந்து வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வரையும் நமக்கு லாபம் தான். ஓகே நண்பர்களே, நம்ம எடுக்கிற கணிப்பு, நம்ம எடுக்கிற நம்பர் அந்த போர்டில் உட்காந்தா மட்டும்தான் நமக்கு வெற்றி. ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி. நம்ம நினச்ச மாதிரியே உட்காந்துருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி. அது 2 நம்பருமே உட்காந்துருச்சு. சிங்கிள் போர்டில் 5ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 035 தான் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ 35 ரிசல்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு செட்டாவது பாஸ் ஆகும், இல்லைன்னா 2 செட்டு பாஸ் ஆகும். நம்ம வந்து பிசி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறேன். இது வந்து பிசிக்கு உண்டானதான் மெயின் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி 035க்கு நம்ம 35 அப்படிங்கிற பிசி வந்து நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து 05 அப்படிங்கிற ஒரு ஏசி நம்ம ஒரு அற்புதமாக வின் பண்ணிட்டோம். இன்றைக்கி 2 செட்டு நம்ம அழகாக வின் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி வச்சு வின் பண்ணவங்களுக்கும் சரி, ஏசி வச்சு வின் பண்ணுவாங்களும் சரி, 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 டிஜிட் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். நேற்று 8 மணி ஷோக்கு உண்டான 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 095 015 கொடுத்துருந்தோம். இது வந்து 035க்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இது பாருங்கள், நம்ம 035க்கு நம்ம 035 அழகாக நான் மேக் பண்ணிட்டேன். நான் சொன்னல அந்த 5ஆவது நம்பர் இது தான். ஓகேங்களா, இது பாருங்கள், நம்ம கொடுத்த 4 நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5ஆவது நம்பர் நான் உங்களுக்கு வந்து நான் போர்டில் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த 5ஆம் நம்பர் வச்சு தான் நான் வந்து மேட்ச் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நமக்கு சூப்பராக 3 டிஜிட் வந்து சரியாக பாஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 035 நேற்று நைட்டு அடிச்சிருந்தாங்க. அதே 035 நம்ம அப்படியே கொடுத்துட்டோம், போர்டு மாறாமல். 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே வின்னிங் வாங்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கே தெரியும், முந்தா நேற்று நைட்டு 8 மணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 569 ஃபுல் 3 டிஜிட் வின்னிங் வாங்கினோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மணி ஷோவுக்கு 035க்கு 3 டிஜிட் ஃபுல்லாக வாங்கிட்டோம். தொடர்ந்து 2 ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நம்ம 3 டிஜிட் ஃபுல்லாக வின்னிங் கொடுத்துருக்குறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப ஹாப்பி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட் அப்படியே ஃபுல்லாக வின்னிங் கொடுத்துருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஆச்சரியமும் கூட. ஓகேங்களா, நம்ம எடுக்கிற கெஸிங் கரெக்டாக அந்த மிஷினில் உட்காருதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஷோக்குமே அப்படி தான் எடுக்கிறோம். ஸோ இந்த 2 ஷோ உட்காந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அத்தனை பேருக்குமே நன்றி. தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு உற்சாகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் கெஸ்ஸிங் நான் எடுத்து கொடுப்பேன். வின்னிங் வந்தாலும் சரி, வின்னிங் வரல அப்படின்னாலும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. ஏன்னா வின்னிங் வரல அப்படின்னாலும் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அதுதான் நான் கேட்குறது. ஏன்னா வின்னிங் வரும்போது எல்லாமே பாராட்டுவீங்க, அதெல்லாம் ஓகே தான். வின்னிங் வராதபோது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திட்டுவாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஹோப் கொடுங்க, அது மட்டும்தான். ஓகே நண்பர்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 17/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ. நண்பர்களே, வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போர்டு நம்பரை பார்த்துடலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு டியர் 1 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு நம்பர் பார்த்தலாம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். நான் வழக்கமாக சொன்ன மாதிரி தான் இங்கே நான் 5 நம்பர் எடுப்பேன். உங்களுக்கு 4 நம்பர் தான் நான் கொடுத்துருக்குறேன். நான் 5 நம்பர் வச்சு தான் 3 டிஜிட் வந்து மேக் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் அடிச்சிருவோம் எப்படி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் 5வது நம்பர் அது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை இப்படியே போட்டு நீங்கள் வின் பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க. வேணும்னா கேளுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எடுக்கிற நம்பர் வேஸ்ட்டாக போகுது. ஸோ அது மட்டும்தான் நான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் ஒளிமுறை எதுவும் இல்லை. ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் 5 நம்பர் எடுப்பேன், இதில் 4 தான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் திட்டுவீங்க அப்படின்றது, ஏன்னா வந்து நிறைய நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால தான் நான் கொடுக்குறதில்ல. ஏன் தேவையில்லாமல் நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படின்ட்டு. தேவைன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 5வது நம்பரை இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். நேற்று அந்த 5வது நம்பர் தான் இந்த இடத்துல 3 நான் வந்து வச்சு உங்களுக்கு 3 டிஜிட் வின்னிங் வாங்கி கொடுத்தேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, ஸோ ஏ போர்டில் 651 ட்ரை பண்ணி பார்க்கலாம். பி போர்டில் 1056 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 0165 இதில் தான் வந்து 3 டிஜிட் வந்து இதுக்குள்ளே தான் மேக் ஆகணும். இல்லைனா ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். எப்பயுமே நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கிட்டத்தட்ட 3 டிஜிட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கெஸ்ஸிங் தான். ஸோ இந்த போர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு ஒரு 1ஆம் நம்பர் சைபர், இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர், அது 1 இல்லை 2 நம்பருமே வரணும். நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்ததில் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு 1 இல்லை சைபர்லேருந்து இந்த மிஷின் நிற்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம் ஃபார்முலா மெத்தடில். ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரை 1 சைபர் தான் என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகாதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி டியர் 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தோன்னா இன்றைக்கி 1 தான். ஓகேங்களா? நம்ம ஏ போர்டில் 1, பி போர்டில் 1, சி போர்டில் 1, 3 போர்ட்லேயுமே நான் 1ஆம் நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து 1ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும்னு சொல்லி நம்புறேன். தில்லுக்கு துட்டாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நேற்று நம்ம டெய்லியுமே அப்படி தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? துணிஞ்சு தான் நம்ம அடிப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 1 சைபர் நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1ஆம் நம்பர் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சைபர் வந்து நீங்கள் சிங்கிள் போர்டில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வருது. நான் வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம வந்து 1ஆம் நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னா வழக்கமாக எப்படி நிற்கும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் இருக்கும். ஓகேங்களா? 1க்கு மேலே சைபர் இருக்கும். இந்த 1க்கு அப்புறம் 2 இருக்கும். நம்ம 1ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1ஆம் நம்பர் வந்து உட்காரல அப்படின்னா 2க்கு வந்துடும், இல்லைனா வந்து சைபருக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படி சைபருக்கு வந்தாலும் நமக்கு ஒரு வின்னிங் இருக்குது. ஒருவேளை 2ஆம் நம்பருக்கு வந்தால் தான் வின்னிங் வராது. ஸோ மிஷினோட அல்காரிதத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து மிஷினோட அல்காரிதம். ஓகேங்களா? நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதுக்கு முன்ன பின்ன உட்காரும் அப்படின்னு சொல்கிறேன். 1ஆம் நம்பர் உட்கார வைக்கணும், உட்காரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 10, 15, 16, 61, 01, 05, 06, 60, 51, 50, 56, 65, 19, 91 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ, ஒரு பிசியோ, ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதாங்க, அதை பாருங்கள். மெயினாக நான் பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். நம்ம சேனலை பொறுத்தவரை பிசிக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே. ஸோ பிசி தான் மெயினாக வர மாதிரி நான் எடுப்பேன். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் எல்லா நம்பர் நீங்கள் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் விட்டுருங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கி அந்த 1 மணி ஷோவுக்கு இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு 3 டிஜிட்டை பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கான 3 டிஜிட் 610, 015, 016, 061,
601 105 106 160 051 150 156 165 019 091 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ நமக்கு தொடர்ந்து 3 டிஜிட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. யார் அதிகமாக போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வின்னிங் வருது அப்படின்றதுக்காக அதிகமாக போடாதீங்க. அப்படியே போட்டாலும் இதை ஒரு செட்டு மட்டும் போடுங்க. ஏன்னா நமக்கு வந்து டெய்லியுமே வின்னிங் வராது. ஓகேங்களா? சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக போயிடும், வாஷ் அவுட் கூட ஆகும். ஸோ அதனால் லாட்ரி பொறுத்தவரைக்கும் நம்பாதீங்க. அது லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயை மாதிரி தான், புரியுதுங்களா? நமக்கு வர மாதிரி தான் தெரியும், ஆனால் கையில் இருக்கிற பணமெல்லாம் போயிடும். இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால் வந்து இதை நம்பி யாரும் அதிகமாக போடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு அதில் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் லாங் டைம் வந்து டிரைவிங் போக முடியும். அப்படி இல்லைனா இதில் நீங்கள் வந்து சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் அனுபவத்தில் சொல்கிற வார்த்தை. அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி பாஸ் ஆகலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டருக்கு நான் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரெண்டுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் வாங்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.